திராவிட மாடல் கவிஞர் கருணாநிதிக்கு ஜால்ரா கவிஞர், இப்ப மு க ஸ்டாலினுக்கு ஜால்ரா கவிஞர் வைரமுத்து. அவர் ஏற்கனவே தமிழ்தாய் ஆண்டாளை மிக கேவலமாக விமர்சித்தவர். தினமணியிலே தமிழாற்று படை என்று எங்களுடைய நாவுக்கரசரை குறித்து, பாரதியாரை குறித்தெல்லாம் அவர் அவங்க எல்லாம் கூட ஈவேராகிட்ட பாடம் படிச்சாங்க. வள்ளலார் ஈவேராகிட்ட படிச்சுதான் அவருக்கு அந்த சிந்தனை வந்ததுங்கிற மாதிரி எல்லாம் எழுதுவார் இந்த ஆளு வைரமுத்து. அப்படி எழுதும்போது ஆண்டாளை மிக கேவலமாக தரக்குறைவாக விமர்சித்து எழுதினார். கடுமையான எதிர்ப்பு வந்தது. அதுக்கு எல்லாம் திமுக காரனெல்லாம் முட்டு கொடுத்தான். அப்புறம் மன்னிப்பு கேட்கணும், மனம் முன்பிட்டு இருந்தா மன்னிப்பு கேட்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இன்னும் வைரமுத்து ஆண்டாள் குறித்து தெரிவித்த கருத்து, இவர் தமிழ் ஆற்றுப்படை அல்ல, தமிழை அகற்றக்கூடிய படை, தமிழை கிறிஸ்துவ மொழியாக மாற்றக்கூடிய ஒரு சதிகாரன் இந்த வைரமுத்து. அவன் இந்த தெய்வநாயகத்துக்கு திருமாவளவன் போய் கலந்துகிட்டாரு. திருக்குறள் திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர். ரஜினிகாந்த் வச்சு சினிமா படமெல்லாம் தயாரிக்கிறதுக்கு சர்ச்சைகள் முயற்சி பண்ணுச்சு. இது சம்பந்தமான நிறைய ஆதாரங்கள் ஆவணங்கள்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். இதை யாரும் திராவிட கழகத்துக்காரன் மறுக்க முடியாது. கிறிஸ்துவ பாதிரிமார்கள் வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு வள்ளுவரை கிறிஸ்துவர் ஆக்கிடணும். அதுக்கு வைரமுத்து இப்ப ஜால்ரா போடுறாரு. இந்த வைரமுத்து அனுஷ நட்சத்திரத்துலதான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. மறைமலையடிகள் துவங்கி ஏன் அண்ணாதுரையா அனுஷ நட்சத்திரத்துலதான் திருவள்ளுவர் தினம் கடைபிடிச்சிருக்கிறார். கருணாநிதி காலத்துல ஏற்பட்ட பிறழ்வு, அதை வைரமுத்து அப்படியே ஜால்ரா அடிக்கிறாரு. வைகாசி அனுசம் திருவள்ளுவருக்கு விழா கொண்டாடுகிறார்கள். ஆளுநர் மாளிகையில ஐயோ வள்ளுவருக்கு காவி படம் போட்டு வெளியிட்டாங்க, உனக்கேன் கஷ்டம், வெள்ளை போட்ட போது நீ ஏன் துடிக்கல? சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு செயல்படுகின்ற இந்த வைரமுத்துவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அறத்தின்படி நடப்பவர்கள். அறம் பொருள் இன்பம் வீடு பேறு தர்ம அர்த்த காம மோட்ச அறத்துப்பாலின்படி உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம், எச்சரிக்கின்றோம். வைரமுத்துவிற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சனாதன இந்து தர்மத்தை, தமிழை, தமிழ் தாயை, ஆண்டாளை, திருவள்ளுவரை இழித்து பழித்து இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு கருத்து வேறுபாடு பிஜேபியோடு இருக்கட்டும், உங்களுக்கு கருத்து வேறுபாடு இந்து மக்கள் கட்சியோடு இருக்கட்டும், உங்களுக்கு கருத்து வேறுபாடு கவர்னரோடு இருக்கட்டும், உங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடு? ஏன் திருநீற்றை இழிவுபடுத்துகிறீர்கள்? திருநீற்றினுடைய பெருமை உங்களுக்கு தெரியுமா? திருநீர் தான் தமிழனுடைய அடையாளம். ருத்ராட்சம் தான் தமிழனுடைய அடையாளம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடான கோடி சிவபக்தர்கள் ருத்ராட்சத்தை சிவ சின்னமாக போற்றுகிறார்கள். அந்த ருத்ராட்சத்தை இன்னும் ருத்ராட்ச உருட்டுன்னு எழுதுற நீ, உன்ன மாதிரி உருட்டல் கவிஞனா நீ? கவிதைக்கு பொய்யழகு என்று சொல்லி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய, பல பெண்களை ஏமாற்றிய ஒரு அருவருக்கத்தக்க பிறவி நீ. நீ திருநீற்றையும் நம்முடைய ருத்ராட்சத்தையும் இழிவுபடுத்தியது, எங்களுடைய சிவ சின்னங்களை இழிவுபடுத்தியது. நீ கவர்னர் என்ன வேணா பேசிக்கோ, பிஜேபி என்ன வேணா பேசிக்கோ, அர்ஜுன் சம்பத்தை கூட என்ன வேணா பேசிக்கோ. நீற்று மேனியர் மேல்பட்ட காற்றும் கொள்ள நில்லா அமனர் என்று சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமாள். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு. திருநீற்று பதிகம் பாடித்தான் தமிழை மீட்டோம், சைவத்தை மீட்டோம். இந்த திருநீற்றை நீ இழிவுபடுத்துகிறாய் இல்லையா? எதுக்கு வள்ளுவருக்கு திருநீர் பூசணும்? எதுக்கு வள்ளுவருக்கு உத்ராட்சம் போட்டீங்க? அது எங்க சௌரியம், உனக்கு என்ன? நாங்கள் நம்புகிறோம், பௌத்தன் நம்புகிறான், சமணன் நம்புகிறான். அப்பொழுதெல்லாம் கேள்வி கேட்காத நீ, கருணாநிதி அவர்கள் வெள்ளை உடை போர்த்தி, ருத்ராட்சத்தை நீக்கி, பூநூலை நீக்கி, திருநீற்றை நீக்கி ஒரு வள்ளுவர் படத்தை கொண்டு எல்லோரையும் பின்பற்ற வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்த போது, திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று ஈவேரா சொன்ன போது அமைதியாத்தான இருந்த நீ, உனக்கு என்ன கேடு? இப்போ எதற்காக நீ இந்த மாதிரி பேசுற? பாருங்க, எங்களை கூட ஏகவசனத்துல பேச ஆரம்பிச்சிட்டோம். வைரமுத்து, நாவடக்கம் வேண்டும். நீங்க ஏதோ ஜால்ரா தட்டுங்க, திமுக கொடிபிடிங்க. ஆனால் திருநீற்றை இழிவுபடுத்தியது, ருத்ராட்சத்தை இழிவுபடுத்தியது ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது. இதற்கு ஜனநாயக வழியில தான். நாங்க 8000 சமணர்களை கழுவேத்தின மாதிரி உங்களை போய் கழுவேத்த போறது இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஜனநாயக வழியிலே தக்க பாடம் போட்டுவோம் என்று எச்சரிக்கின்றோம். வைரமுத்துவிற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகமெங்கும் ஒரு நாள் முழுமையாக திருநீற்று பதிகம் பாராயணம் செய்வோம் என்பதை சொல்லி வைரமுத்துவிற்கு கண்டனத்தை தெரிவித்து, திருநீற்றின் பெருமை காப்போம், சிவச்சின்னமாம் ருத்ராட்சத்தின் பெருமை காப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.